திருமணமாகி வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கக்கூடிய பெண்களின் கண்ணீர் மொழியை கேட்டதுண்டான்னு கார்த்திகா ஒரு கவிதையில் எழுதியிருப்பாங்க. மறந்து கொண்டே இருப்பதுதான் ஆண்களின் படைப்பா, மறந்தவனோடு நிரந்தரமாய் இருப்பதுதான் பெண்களின் பிழைப்பா. நீ தராசுகளை வைத்திருக்கிறாய், உறவுகள் விற்பனைக்கானதல்ல. உன் மனதை நீ பரிமாறிக்கொள்ளாத போது என்னுடைய உடலை மட்டும் வைத்து நீ என்ன செய்துவிட போகிறாய்? மனம் இல்லாத, மனம் சேராத இந்த திருமணத்தில், நம் திருமணத்தில் எத்தனை பூமாலைகள் வந்தது என்று நினைத்து பார்க்கும்போது சிரிக்க தோன்றுகிறது. யாரும் இல்லாத நேரத்தில் சத்தம் போட்டு அழத் தோன்றுகிறது. அப்படி அழுதான் என்னுடைய பலவீனம் என்னை பார்த்து சிரிக்கிறது. சுடு எண்ணெய் பட்ட காயம் ஆறுவதற்கு முன்னால் காய்கறி வெட்டுகையில் கத்தி முனை பட்டு விடுகிறது. கத்தி முனைப்பட்ட காயம் ஆறுவதற்கு முன்னால் குக்கரோ வெந்நீரோ தயாராக இருக்கிறது. பாத்திரம் கழுவுகையில் பாத்திர விளிம்புகள் கைகளை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறது. எவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்தும் இந்த சமயனும் சமூகமும் எங்களை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறது. பேருந்துகளில் பெண்களின் இருக்கையில் ஆண்கள் அமருவது